Assalamu alaikum and hi everyone. Hope you all are doing good. இன்னும் ஒரு அழகான யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இந்த சவ்வரிசி மஸ்கட்டை நிறைய பேர் கேள்வியும் பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நிறைய பேர் சாப்பிட்டு இருப்பீங்க. இந்த சவ்வரிசி மஸ்கட்டை வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலாம்னு தான் உங்களுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த சவ்வரிசி மஸ்கட் செய்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு ஃபர்ஸ்ட்டில் பார்த்துடுவோம். இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவ்வரிசி. சவ்வரிசி வாங்குகிற நேரத்தில் இந்த மாதிரி சின்னதான சவ்வரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. சில சவ்வரிசி பெருசாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு சின்ன சவ்வரிசியாக எடுத்துக்கோங்க. 100 கிராம் எடுத்திக்கிறேன். அடுத்ததாக 300 கிராம் சுகரும் 40 கிராம்ஸ் கேஷ்யூநட்ஸும் எடுத்திக்கிறேன். அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் நெய். நெய் வாங்குகிற நேரத்தில் நல்ல குவாலிட்டியான நெய்யாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ஸ்வீட்டுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறது நெய் தான். ஸோ நல்ல குவாலிட்டியான நெய்யாக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக க்ரீன் ஃபுட் கலரிங்கும் இதுக்கு தேவைப்படும், எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மஸ்கட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பேன் ஒன்றில் 1.5 கப் அளவில் தண்ணி எடுத்து நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இதுக்கு தண்ணி கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும். ஃபர்ஸ்ட்டில் நான் 1.5 கப் எடுத்து அதில் கொதிக்க வச்சிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சவ்வரிசியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டேறீங்க. ஒவ்வொரு சவ்வரிசியும் வேவுறதுக்கு கொஞ்சம் கூட குறைவாக தான் தண்ணி தேவைப்படும். சில சவ்வரிசி குயிக்காக வெந்துடும். அப்போ தண்ணியோட அளவு குறைவாக தான் தேவைப்படும். சில சவ்வரிசி வேகிறதுக்கு கூட டைம் எடுக்கும். அப்போ தண்ணியோட அளவு நீங்கள் இன்னும் அதுக்கு கூடுதலாக தான் சேர்க்க வேண்டி வரும். ஃபர்ஸ்ட்டில் நான் 1.5 கப் தான் தண்ணி சேர்த்திருந்தேன். நான் எடுத்திருந்த சவ்வரிசி இன்னுமே வேகாததுனால இன்னும் ஒரு 1/2 கப் சுடு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மஸ்கட் செய்கிற நேரத்தில் நீங்கள் கைவிடாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் ஈக்கணும். சவ்வரிசி வேகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டே இருங்க. எக்ஸ்ட்ராவாக நான் எடுத்திருந்த அந்த 1/2 கப் தண்ணியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சவ்வரிசியை வேக வச்சிக்கிறேன். ஒரு பிஞ்சளவு சோல்ட் இப்போ சேர்த்திக்கிறேன். ஸ்வீட்னஸை கொஞ்சம் தூக்கலாக காட்டுறதுக்காகத்தான் ஒரு பிஞ்சளவில் சோல்ட் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சவ்வரிசி முக்காவாசி வெந்திக்கணும். சவ்வரிசியை பார்த்தீங்கன்னா ஓரமெல்லாம் வெந்திரிக்கும். நடுவில் கொஞ்சம் பச்சையாக ஈக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நான் காட்டுற நேரம் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நடுவில் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. இந்த மாதிரி சவ்வரிசி வெந்து வந்ததுக்கு போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சவ்வரிசியை 100% குக் பண்ணி எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி முக்கால்வாசி குக் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். ஃபுல்லாக அது குக் பண்ணினீங்கன்னா நல்லா குழஞ்ச மாதிரி மீக்கும். இந்த மாதிரி குக் பண்ணி எடுக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் நீங்கள் இதை குக் பண்ணி எடுத்துக்கணும். சீனி எல்லாத்தையும் சேர்த்தினதுக்கு பிறகு இதை மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை இன்னுமே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சீனி எல்லாம் சேர்த்து நல்லா அதுவும் கரைஞ்சி வந்ததுக்கு பிறகு நாங்கள் எடுத்திருந்த 1/2 கப் நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சவ்வரிசி மஸ்கட் செய்கிறதுக்கு முக்கியமாக அதோட பதத்தை தான் நாங்கள் சரியாக பார்த்து செஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் எடுக்கிற தண்ணியோட அளவை சரியாக பார்த்து எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்லேயே நிறைய தண்ணி சேர்க்க வேணும். சவ்வரிசி வேகிறதுக்கு தண்ணி போதாமல் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கொள்ளும். நாங்கள் எடுக்கிற சவ்வரிசியை பொறுத்து அதோட தண்ணியோட அளவும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சவ்வரிசி முக்கால்வாசி வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 ட்ராப் அளவில் க்ரீன் ஃபுட் கலரிங் சேர்த்திக்கிறேன். பொதுவாக சவ்வரிசி மஸ்கட்டுன்னு சொன்னாலே க்ரீன் கலரில் தான் நீக்கும். ஸோ அழகான ஒரு லைட் க்ரீன் கலரில் தான் இந்த சவ்வரிசி மஸ்கட் செய்வாங்க. ஒரு 2 ட்ராப் க்ரீன் ஃபுட் கலரிங் சேர்த்தினா இந்த அழகான கலர் வரும். ஃபுட் கலரிங் சேர்த்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் நல்ல அழகான லுக்காக இருக்கும். சவ்வரிசி இது உள்ளால் பார்க்குற நேரத்தில் ஒரு பேர்ல்ஸ் மாதிரி நல்லா அழகாக விளங்கும். அடுத்ததாக நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்திக்கிறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம்டா சேர்க்கலாம், இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கே மேலும். ரோஸ் எசன்ஸ் சேர்க்கறதுனால இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அடுத்ததாக இதில் கட் பண்ணி வச்சுருந்த கேஷ்யூநட்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோறேன். சவ்வரிசி மஸ்கட்டை பதத்தை சரியாக நாங்கள் இப்போ பார்த்து செஞ்சு எடுத்துக்கணும். இந்த மஸ்கட்டை 2 முறையில் சர்வ் பண்ணேலும். ஒரு மெத்தட் கப்பில் போட்டு அள்ளு திங்கிற மாதிரியும் சர்வ் பண்ணுவாங்க. இன்னொரு மெத்தட் ட்ரேயில் போட்டு துண்டு துண்டு வெட்டியும் எடுத்து எங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செஞ்செடுப்பாங்க. உங்களுக்கு விருப்பமான மாதிரி சர்வ் பண்ணிக்கொள்ளலாம். சேர்த்திருந்த நெய்யும் இப்போ பேன்லேருந்து செப்பரேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சவ்வரிசியும் இப்போ இறுவி கொண்டிருக்குது.
உங்களுக்கு இதை பதத்தை பார்க்குற நேரத்தில் விளங்கும். நல்லா இப்போ திக்காவி வந்திக்குது. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா பேனில் ஒட்டாமல் அதுலேருந்து விலகி வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு இதை பேன்லேருந்து ஒரு ட்ரேக்கு மாற்றி எடுத்துக்கொள்ளையிலும். நான் எடுத்திருக்கிற டிஷ்ஷில் கீழேக்கு கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸும் கட் பண்ணி போட்டிக்கிறேன். இப்போ செஞ்சிருக்கிற இந்த சவ்வரிசியை இதுக்கு மேலால் போட்டுக்கோங்க. உங்களுக்கு மேலாலேயும் கொஞ்சம் சொப் பண்ணின கேஷ்யூ நட்ஸ் எக்ஸ்ட்ராவாக போட்டு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும். சூடு ஆறுற வரைக்கும் வச்சுருந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் மாதிரி வச்சுருந்துட்டு உங்களுக்கு கட் பண்ணி சர்வ் பண்ணி கொள்ளையிலும். அவ்வளவுதான், ஈஸியாகவே இந்த ஸ்வீட்டை ஒரு 20 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும். சூடு நல்லா ஆறினதுக்கு பிறகு உங்களுக்கு ஈஸியாக இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும். டேஸ்ட் வைஸும் இது வந்து நல்ல பெஸ்ட்டான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். நான் சொல்லி தந்திருக்கிற மாதிரி இதே அளவுகளோடு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நல்ல பர்ஃபெக்டான சவ்வரிசி மஸ்கட்டை உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொள்ளையிலுமா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வரக்கூடிய பெருநாளைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலில் இதை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட சைடில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கலும். இன்ஷா அல்லாஹ் வரப்போகிற ஹஜ் பெருநாளை எல்லாரும் உங்களோட ஃபேமிலியோட சந்தோஷமாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஈத் முபாரக். இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான வீடியோண்டோட உங்களையே மீட் பண்ணுறேன். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.